எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்பிரிச்சுவல் கோமா. என்ன செய்யலாம்? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. ராஜயோகத்துல பரமாத்மா 4 விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அமிர்த வேளையில எழுந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்யணும். 4:45 போல வாணின்னு சொல்லிட்டு 4 பேஜுக்கான ஒரு டெக்ஸ்ட் நம்ம படிக்கணும். தினசரி படிக்கணும். ஸ்ரீமத்தை ஃபாலோ, ஸ்ரீனா உயர்ந்த மத்த வழி, இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழிகளை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் சேவை செய்யணும். அதாவது இந்த ராஜயோகத்தை புதியவர்களுக்கு சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய ராஜயோகிகள் 4 பண்றாங்க. ஆனால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த வேளையில எழுந்து உட்காடுறாங்க, அவ்வளோதான். இறைவனை நினைவு பண்றாங்களான்னா ஒன்றும் கிடையாது. அவங்க மனசு அலைப்பாஞ்சினே இருக்கு. 45 நிமிஷம் முடிஞ்சிச்சு, எழுந்து போயிடுறாங்க. ஆனால் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு வாணி படிக்கிறாங்க, கேட்குறாங்க. கடைசி எழுந்து போகும்போது என்ன சொன்னார் பாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் கூட அவங்களால எடுத்து சொல்ல முடியல. அப்படின்னு என்ன? ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சென்ட். ஸ்ரீமதி ஏனோ தானோ கடைபிடிக்கிறாங்க. அது சின்சியாரிட்டி இருக்கானா? அதில் இல்லை. சேவை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் மனசா சேவைன்றாங்க. மனசா சேவைன்னு இந்த மாதிரி லட்சத்தை தான் பண்ணுறாங்க. அதாவது டிவோட்டடாக அது பண்ணலை. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கோமாவில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் கோமாவில் இருக்காருன்னா அர்த்தம் உயிரோட இருக்காரு. ஆனால் உயிரோட இருக்காரு. ஆனால் என்ன பண்ணிருக்க, செத்து போன மாதிரி படுத்த இடத்துல இருக்காரு. ஓகேவா? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா இல்லை. கரெக்டாக கோமாலேருந்து எழுந்து வந்தால் தான் அவருக்கு இந்த வாழ்க்கையாக இருக்கணும், இல்லை இறந்தே போகணும். இங்கே அவர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கோமால இருக்காங்க. கேட்டால் 4 விஷயம் பண்றேன்றாங்க. 4 அந்த லட்சத்தை தான் பண்றாங்க. இவங்களுக்காக ஒரு வீடியோ போட முடியுமா? யாரெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் கோமால இருக்காங்களோ, கேட்ட 4 பண்றேன்றாங்க. ஆனா 4 அந்த லட்சத்தை தான் பண்றாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லாத அளவுக்கு அப்படின்னு அந்த ஆத்மா கேட்டிருந்தார். அவருக்கான விடை தான் இந்த வீடியோல சொல்ல ட்ரை பண்றோம். ஓகே, இது நாங்க எங்க ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷனுக்கு எடுத்தோம். இது தவறா புரியப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, ஆத்மாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு எப்படி தெரியும் நாங்க யோகா பண்ணலன்னு? அவருக்கு எப்படி தெரியும் நான் வாணி படிக்கலன்னு? வாணி படிச்சா எனக்கு 1-2 பாயிண்ட் கிடைக்குது, அது கிடைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் ஸ்ரீமதியை ஃபாலோ பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சேவை பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு டிஃபென்ஸ்க்கு வந்துட்டாங்க. அமிர்த வேளையில 3/4 மணி நேரம் பண்றோம்னா, 4:45 பண்றோம்னா 3/4 மணி நேரம் நான் இறைவன் நினைவில் இல்லைன்றது உண்மைதான். ஆனா கண்டிப்பா ஒரு 20 நிமிஷம் நான் கனெக்ஷன்ல தான் இருக்கேன். வாணி படிக்கிறேன், டாப் டு பாட்டம் எல்லாம் தெரியுமானா இல்லை. கண்டிப்பா 2-3 பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். நான் டெய்லி அதை ஃபாலோ பண்றேன், ட்ரை பண்றேன் எனக்குள்ள மாற்றம் கொண்டு வர்றதுக்கு. ஸ்ரீமத் பரமாத்மா சொன்னதெல்லாம் ஒழுங்காக தான் பண்றேன். நான் சாத்விக உணவு தான் சாப்பிட்றேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆச்சாரமாக இருக்க முடியுமா, ராஜகம் சொல்கிறது, அதை நான் ஒழுங்காக பண்ணுறேன். சேவை என்னால் ஓடி ஆடியெல்லாம் பண்ண முடியல. ஆனால் நான் மனசா சேவை பண்ணுறேன். எல்லா ஆத்மாவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஸ்பிரிச்சுவல் கோமான்ற வார்த்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். ஓகே, இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வேலை சுரேஷ் நல்லவரா, ரமேஷ் நல்லவரான்னு அடுத்தவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை கேள்வி கேட்டுக்கணும் இந்த கேள்வி. அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் கோமால தான் இருக்கோமா? 4 விஷயம் பண்றோம்னு சொல்றோம். அதோட தரம் எப்படி இருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தரும் செக் பண்றோமா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேனே, பர்சனல் லைஃப்ல சொல்றேன். ஸ்கூல்ல படிக்கும்போது நான் செகண்ட் ரேங்க் எடுப்பேன். ஓகேவா? வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது இல்லை. அப்படின்னா என்ன? அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். என்னால் முடிஞ்சது அவ்வளோ, அதை நான் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ரேங்கே எடுத்துட்டு இருந்தேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு முயற்சி பண்ணலையா அப்படின்னா பண்ணியிருக்கேன், ஆனால் கிடைக்கல. என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் 20-30 மார்க் டிஃப்ரென்ஸ் எப்பவுமே இருக்கும் எல்லா எக்ஸாம்லையும். ஓகே, அப்போ அதுதான் என்னுடைய லிமிட்டா? ஒரு கேள்வி வருது இல்லை? அது மாதிரி ராஜயோகிகளில் கூட சில பேர் தினசரி பண்றேன்ற பேர்ல பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம்லேயே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. இது நம்ம கண்ணு கூட பார்க்குறோம். எனக்கு ஒரு சரண்டர் சகோதரி தெரியும். அவங்கள பேசும்போது நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஏன் இந்த கோயிலெல்லாம் போய் படவிளக்கம் நடத்தக்கூடாது, மண்டபம் வாடகை எடுத்து படவிளக்கம் நடத்தக்கூடாது, நிறைய பேருக்கு ராஜயோகம் சொல்லலாம்ல, நீங்கள் அந்த ஏரியாவில் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சென்டர் நடத்துவேன், கீதா பாடசாலை நடத்துவேன், ஈவினிங் கிளாஸ் நடத்துவேன், மார்னிங் கிளாஸ் நடத்துவேன், வாரத்தில் ஒரு நாள் போகு நடக்கும். இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இந்த நீங்கள் சொல்கிறது புதுசாக ட்ரை பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன். இது அண்ணா நகர் பண்ணிட்டோம், வேற யாராவது பண்ணிட்டோம், அவங்க கூப்பிட்டா நம்ம போய் கலந்துப்போம், அவ்வளோதான். நாங்களாக எதையும் இனிஷியேட் பண்ண, இவ்வளோதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ என்னன்னா அவங்க ஒரு
ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஓகே, இங்கே அவங்கள விட்டுருவோம். நம்ம பார்க்க வேண்டியது நம்ம எந்த லட்சத்தில் இருக்கோம். காலம்பர அமிர்த வேலைன்றது ரியலாகவே குவாலிட்டியாக தான் பண்ணுறோமா, நினைவாக தான் இருக்கா. இதுக்கு நினைவு நல்லா இருக்கிறதுக்கு நான் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு வேலையை வந்து நீங்கள் 20 நிமிஷத்துக்கு ஒரு வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 30-40 நிமிஷத்துக்கான ஒரு வேலையை வச்சுருக்கோம். அதை வந்து 20 நிமிஷத்தில் பண்ணுறது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த 20 நிமிஷத்துக்குள்ள ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 நிமிஷம் பிஸியாக இருப்பீங்கள்ல, அதே மாதிரி தான் நீங்கள் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணும்போது ஒரு 10-15 அஜெண்டா வச்சுருக்கணும். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு காலத்தில் நான் என்ன பண்ணிட்டுறேன்னா, இப்போ வேர்ல்டு மேப்பில் அதை வச்சுட்டு அமெரிக்கான்னு எடுத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கானா அர்ஜென்டினா, பிரேசில், ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, இந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, இப்படியே ஒரு காண்டினெண்ட்டாக எடுத்து ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு காண்டினெண்ட்டாக கனெக்ட் பண்ணி அப்படி இருக்கும் டைம் போகிறதே தெரியாது. புரியுதுங்களா? ஸோ இப்படி நீங்கள் உங்களையே பிஸியாக வச்சுக்கணும். இது நீங்களும் ஒவ்வொருத்தராக தான் முடிவு பண்ணிக்கணும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும் எப்படியெல்லாம் இதை குவாலிட்டியாக பண்ணலாம். அது வாணி படிக்கிறதுன்றது வந்து இப்போ யாரை நீங்கள் சென்டருக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வாணி எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மனசால படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதாவது உள் வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே தனிமையில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்களே உங்கள் முன்னாடி ஒரு 10 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இனிமையான குழந்தைகளே அப்படின்னு ஆரம்பிங்க. அந்த சென்டென்ஸை படிங்க. உடனே முன்னாடி இருந்தவங்களுக்கு யாரோ இருக்க மாதிரி நினச்சி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஞான பயன்லாம் தாங்கும். இதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. காலங்காத்தால் வந்து நான் வாணியோடைய டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஆடியோ போடுறேன். இது எதுக்குன்னா அவங்களுக்கு கிடைக்காதுன்றதுனால இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு ஒரு சில விஷயங்கள் தங்கும். நான் பண்ண ஒரு முயற்சி அப்படியே வந்து குரூப்பில் போடுறேன், விருப்பப்பட்டவங்க கேட்டுக்கிட்டோம் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி நம்ம ஸ்பெஷலாக எடுத்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதோட டீச்சராக இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுது, பெட்டராக பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்ப ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுறான், அந்த சப்ஜெக்ட்டில் ஒரு 5-6 வாட்டி படிச்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு டீச்சர் புக்கே எடுக்காமல் வந்து கிளாஸ் எடுக்கிறான்னு அர்த்தம். பல வருஷமாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க எங்கேருந்து நூக் அண்ட் கார்னரில் கேட்டாலும் போய் சொல்ல முடியும். அதே தான் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். வாணியை படித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அதை டீப்பாக தெரிஞ்சிருக்கோம், புரிஞ்சுக்கிறோம். இதே தான் ஸ்ரீமத்துக்கும், இதே தான் சேவைக்கும். ஸோ இந்த டைம் வந்துச்சு, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுறதுக்காக ரியலாகவே நான் ராஜயோகம் 4 விஷயத்தில் கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணும். இதுக்கு தான் பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொன்னால், நீங்கள் சார்ட் வைங்கன்னு. இப்போ சார்ட் வைக்கும்போது அந்த லட்சம் தெரிஞ்சிடும். அதில் சார்ட்லேயே இருக்கும் 1 மணி நேரத்துக்கு 1 மினிட் நினைவு பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ரியலாகவே நினைவு பண்ணீங்களா இல்லையான்னு எழுதலாம். அமிர்த வேலை நினைவு செய்தேன், வாணி படித்தேன், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணேன், சேவை செய்தேன், இன்னைக்கு நான் யார் மேலே கோவப்பட்டேனா, ஏதாவது விகாரங்கள் என் கூட வந்ததா, ஓகே, யாருக்காவது நான் ராஜயோகம் சொல்லி கொடுத்துருக்கேனா, புதுசாக ஒரு ராஜயோகியே உருவாக்கியிருக்கேனா, இதெல்லாம் தான் இந்த சார்ட்டில் இருக்கும். ஓகே, இது எல்லாத்துக்கும் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு புருஷார்த்தம் எந்த லட்சத்தில் பண்ணியிருக்கோம், அதில் எல்லாமே வந்துடும். அமிர்த வேலை, வாணி, ஸ்ரீமத், சேவை இதெல்லாம் கலந்துச்சா செய்துட்டு இருக்கோமான்னு. அப்போ நம்ம கூட ஏதாவது வீக்னஸ் இருக்குன்னா அதை பற்றி அட்ரஸ் பண்ணும்போது பரமாத்மா சொல்லுவீங்களேன், எனக்கு இந்த கோவம் வருது அப்படின்னா பரமாத்மா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுப்பாரு. இப்படி பண்ணி பாருங்க, அடுத்தது சரியாயிடாது, வாணிலையும் வரும். உடனே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் உங்களோட பெட்டர் வெர்ஷன் ஆகிடுவீங்க. சரியா? ஸோ அடுத்தவங்க ஸ்பிரிச்சுவல் கோமால இருக்காங்களான்னு பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. இப்போ பியூட்டி என்னன்னா, பக்தியில் இருக்கவங்க இல்லையா, பக்தியில் நிறைய சச்சங்கள் அவங்கெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் கோமா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க சச்சங்க ஃபாலோ பண்ணுறத கூட எந்த மேலோட்டமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறத கூட ஒழுங்காக பண்ணாததுனால அவங்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஸ்பிரிச்சுவல் கோமான்ற வார்த்தையை. இப்போ ராஜயோகிகள் நம்மள செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து திருந்த வேண்டிய ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே, இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் என்னைக்காவது உங்களே செக் பண்ணிக்கிறீங்களா? ஸ்பிரிச்சுவல் கோமால இருக்குமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணியிருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல் கோமா அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டு, நான் நேற்று தான் அந்த ஆத்மா கேள்வி கேட்கும் போது அந்த வார்த்தையை நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நம்ம வீடியோக்கு தலைப்பாக எடுத்துகிட்டு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சது தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு ஆத்மா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட் என்னென்னா, நீங்கள் வீடியோ பேசும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஆடி பாடி டான்ஸ் ஆடுற மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க,
ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பொம்மை மாதிரி இருந்து சொல்ல வர்றது மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் வந்து கேட்குறவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பரமாத்மா வந்து இந்த தாதியோட சரீரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருப்பாங்க. பரமாத்மா சொல்ல வேண்டியது வந்துட்டு சொல்லுவார். ஸோ மக்கள் நம்மலாம் கேட்டோம், இப்படி தான் இருந்தது. இப்போ நீங்களும் அதை மாதிரி ஒரு ஸ்டில்லாக ஒரு இடத்துல உட்காந்து வெறும் வாய் வழியாக வார்த்தைகள் மட்டும்தான் வரணும், இப்படி இப்படி ஆடி கீடியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் தரப்பு வாதத்தை வச்சார். ஓகே, இப்போ இதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். பரவாயில்ல, நம்ம இருக்கிறது வந்து சோஷியல் மீடியாவில். இப்போது நீங்கள் என்னை பார்க்குறது வந்து இவ்வளோ தான் பார்க்குறீங்க, கரெக்டாக? தலையிலேருந்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல் பாடி நீங்கள் பார்க்குறது இல்லை இந்த வீடியோவில். ஏன்னா செல்ஃபாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால, செல்ஃபி மோடில் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. யூடியூப் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது. யூடியூப் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வீடியோ பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கிற வீடியோ பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்கிறவர் சொல்கிறாரு அப்படின்னு தெரியணும்னா அந்த சொல்கிறவர் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணணும். அதுதான் அவங்கள எங்கேஜாக வச்சுக்கும். ஒரு பொம்மை மாதிரி உட்காந்து நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2வது நிமிஷம் 3வது நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் வீடியோ முடியும் போது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து கமெண்ட் இருக்குது. அதாவது எங்களுக்கு பிடிச்சாதான் நாங்கள் லைக் பண்ணுவோம்ல, எங்களுக்கு பிடிச்சாதான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம்ல, பிடிச்சா நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்ல, இதை நீங்கள் சொல்லணுமா? இதை நம்ம சொல்லலை, யூடியூப்காரன் இப்படி சொல்கிறான். இப்படிலாம் பண்ணவங்களுக்கு தான் சப்ஸ்கிரைபர் கூடியிருக்காங்க. இந்த லாஜிக் புரிஞ்சுக்காங்க. இது எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது, யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். யூடியூப் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலம் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம், ஓகேவா? போட்ட ஒரு 10வது நிமிஷத்தில் ஒரு 50 பேர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 பேருமே லைக்கும் பண்ணிட்டாங்க, 50 பேரும் ஷேரும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருக்குது, பார்த்தவனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால தான் பார்த்தவன்லாம் லைக் பண்ணியிருக்கான், பார்த்தவன்லாம் ஷேர் பண்ணியிருக்கான், அப்போ இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனே அந்த சாஃப்ட்வேரே என்ன பண்ணணும்னா இனி ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் அந்த வீடியோவை காட்டும். அதாவது நோட்டிஃபிகேஷனாக காட்டும் புதியவர்களுக்கெல்லாம். அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டி ஒரு 2000 பேருக்கு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000ல் ஒரு 500 பேர் பார்க்குறாங்க, 500 லைக் வருது, 500 பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சு போகிற எக்ஸாம்பிளுக்கு. உடனே இந்த சாஃப்ட்வேர் நினைக்கும், பரவாயில்லையே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே 2000 பேர் காமிச்சது 2 லட்சம் பேர் காணும். இப்படி தான் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. அப்போது வீடியோ பார்க்குறவங்க எனக்கு போட்டாங்கப்பா, நான் பார்த்தேன்ப்பா, பிடிச்சப்பா, நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ அங்கே தான் இருக்கும். அதே இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த வீடியோ போட்டோம், 1/2 மணி நேரத்தில் ஒரு 50 பேர் பார்த்தாங்க, 50 பேரும் லைக்கும் பண்ணல, ஷேரும் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓ, இந்த வீடியோ ரொம்ப சாதாரண வீடியோ போல இருக்கு, யாருக்கும் அவ்வளோ இது இல்லை, இருந்தால் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு தான் சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். இது வந்து அது ப்ரொமோட் பண்ணாது. இதனால தான் நம்ம ஒரு வீடியோ முடியும் போது சொல்கிறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்கிறதோட காரணம் அதுதான். ஸோ எல்லாமே யூடியூப் சொல்கிறதுனால, இது யூடியூப் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து என்னோட மேனரிசம்காக நம்ம அப்படி கை காலெலாம் ஆட்டின்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. நாய் வேஷம் போட்டால் குறைச்சி தான் ஆகணும். நான் அது பண்ணுவேன். எனக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ராஜயோகம் கொண்டு போய் சொல்லணும், சேர்க்கணும். இதனால அது பண்ணுறோம். இதையும் நீங்கள் ராஜயோகத்தோட கம்பேர்லாம் பண்ணக்கூடிய தாதி உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து இப்போ தாதி இடத்துல, பரமாத்மா வர இடத்துல நீங்கள் பார்க்குறதெல்லாம் யாருன்னா ராஜயோகிகளை பார்க்குறீங்க. ஒரு வருஷமாக மினிமம் ப்ராக்டிஸ் எடுத்து பரமாத்மா நினைவு பண்ணிட்டு வந்து உட்காரவங்கள பற்றி பார்க்குறோம். நம்ம யூடியூப் வீடியோ போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஆத்மாக்களுக்கு போடுறோம். அவங்க இதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு ராஜயோகம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ராஜயோகியே ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா ஒரு பர்பஸோட பண்ணுறோம். இதுதான் நான் அந்த ஆத்மாவுக்கு சொல்லக்கூடிய கருத்து. அந்த ஆத்மா சொன்ன கருத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷம்தான். அவரோட வியூ பாயிண்ட்டை சொல்கிறாரு, நான் அதை அப்படியே சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம மாற்றிக்க மாட்டோம். ஏன்னா இந்த விளையாட்டுக்கு இது தேவைப்படுது, அதனால இப்படி பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.